உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். நம்ம கையில கொஞ்சம் வரைந்த வரிகள் இருக்கு பார்த்தீங்களா, வரிகள். இது மாதிரி கர்த்தருடைய கைகள்ல நாம் இருக்கிறோம். கர்த்தர் உள்ளங்கைகளில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறார். அடிக்கடி பார்த்து கொள்ளுவார், மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில்கள் நிறைய இருக்கு நமக்கு. இப்ப யோபு வாழ்க்கையில அவனுடைய ஜீவனை சுத்தி ஒரு மதில் இருந்தது, அவனுடைய சரீரத்தை சுத்தி ஒரு மதில் இருந்தது, அவனுடைய வீட்டை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி ஒரு மதில் இருந்தது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அதை விட மேலாக புதிய ஏற்பாட்டு சீஷர்களாகிய நமக்கும் நிறைய மதில்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ உள்ளங்கைகள்ல உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்பவுமே என் முன்னாடியே இருக்கின்றார், என் கண்ணு முன்னே இருக்கு. உன் ஜீவனுக்கு ஒருத்தனும் கேடு செய்ய முடியாது, உன் ஆத்மாவை ஒருத்தனும் தொட முடியாது, உன் சரீரத்தை ஒருத்தனும் டச் பண்ண முடியாது, உனக்கு உண்டான இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒருத்தனும் டச் பண்ண முடியாது. எல்லா மதில்களும் யார் கண் முன்னால இருக்கு? என் கண் முன்னால இருக்கு. நம்மையும் மறக்க மாட்டார், நம்முடைய பாதுகாவலின் காரியங்களையும் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்.